பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே வணக்கம். தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சி நடந்து வருகிறது. தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடனே சமூக நீதிக்கான அத்தனை அம்சங்களையும் மிக சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்றும், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவம் நாள் என்றும், இதுவரை எந்த ஆட்சி செய்யாத ஒரு செயலை நம்முடைய திராவிட மாடலுடைய ஆட்சி, குறிப்பாக தமிழகத்தினுடைய பெருமைக்குரிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை அரசாணையாக, அரசு உத்தரவாக செயல்படுத்தியிருக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா, பெரியார் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அந்த இருபெரும் தலைவர்களின் பிறந்த நாள்களில் தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அத்தனை அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், இந்த நிறுவனங்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அன்னைக்கு உறுதிமொழி எடுக்கணும். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு, பெரியார் பிறந்த நாளும் அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு உறுதிமொழி எடுக்கணுன்ட்டு ரெண்டுக்கும் அரசாணை போட்டிருக்காங்க. கவர்மெண்டினுடைய உத்தரவு, ஜிஓ இருக்குது. ஆனால் அந்த ஜிஓ இருக்குது பல இடங்களில். இப்போ அம்பேத்கருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14 மிக சிறப்பாக இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக கொண்டாடி பல நலத்திட்டங்களை, பல அரசு விடுதிகள், கல்லூரிகள் இவையெல்லாம் செஞ்சு தமிழ்நாடு அரசு மாண்புடன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் எல்லாருமே அறியக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இதில் என்ன பெரிய இப்போ குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத அரசாங்க கவனத்துக்கு நாம் சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய, அனைத்து சமூக மக்களும், சமூக மாணவர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம் பள்ளி, கல்லூரி. குறிப்பாக பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அன்றைக்கு உறுதிமொழி எடுக்க வேண்டும். அதுபோல் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் அன்று அதற்காக அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிற உறுதிமொழி வாசகங்களை அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்களெல்லாம் சேர்ந்து அதை உறுதிமொழியை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இரண்டு பெரும் தலைவர்களும் ஒரு சமத்துவ சிந்தனையை, சமூக நீதி சிந்தனையை இந்த உலகுக்கு பறைசாற்றிய பெருமக்கள். இவர்களுடைய இருவருடைய சிந்தனை தான் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. சமூக சிந்தனை. இங்கே ஜாதிக்கோ, மதத்திற்கோ, பெண்ணடிமைக்கோ, மூட நம்பிக்கைக்கோ, பகுத்தறிவுக்கு முரணான செயலுக்கோ எவ்வித பாதிப்பும் கிடையாது. இவைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பது தான் தமிழ்நாடு அரசுடைய நோக்கம். இப்போ நேற்றுக்கு நடந்த பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களுடைய கூட்டம் நேற்று நடந்துச்சு சென்னையில். அதில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு முத்தாய்ப்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். ஒரு கல்வி நிறுவனம்னா அங்கே என்ன கருத்தை போதிக்கணும், என்ன கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசும்போது எங்கே பேசுகிறாரு? துணைவேந்தர்கள் மத்தியில் பேசும்போது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு கருத்து. ஏன்னு சொன்னால், வளரக்கூடிய சமுதாயம் அறிவியல் சிந்தனையையும், ஜாதி மறுப்பு, மத மறுப்பு, சுயமரியாதை உணர்ச்சி இந்த நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மதம் சார்ந்த, சாதியை சார்ந்த புத்தகங்களோ, வெளியீடுகளோ பள்ளிக்குள்ளே போகக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் சமூக நீதி சிந்தனை இருக்கணும். ஒரு மதத்தை சார்ந்த புத்தகங்கள் கொடுப்பது, ஒரு மதத்தை சார்ந்த பிரசுரங்கள் கொடுப்பது, ஒரு மதத்தினுடைய நடவடிக்கையை மேற்கொள்வது, இது போன்ற செயல்கள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும். அதற்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. பகுத்தறிவு கருத்துக்களை பறைசாற்றக்கூடிய கருத்துக்களை தான் நீங்கள் பேச வேண்டும். அதல்லாமல் மூடநம்பிக்கை கொண்ட கருத்துக்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நேற்று பேசியிருக்கிறாரு. துணைவேந்தர்களுடைய மாநாட்டில், அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இப்போ பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்றும், அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமதர்ம நாள் என்றும் சொன்ன நம்முடைய அரசு,
அதை அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நடைமுறைப்படுத்துகிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். பல பள்ளிகளில் அந்த உறுதிமொழி எடுக்கிறதே கிடையாது. அது பெரியார் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அம்பேத்கர் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, இதை பற்றி கொஞ்சம் கூட கவனத்தில் எடுத்துக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இயல்பாக எப்பொழுதும் நடக்கிற மாதிரி நடந்துட்டு போயிடுறாங்களே தவிர, அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ கூட வச்சு ஒரு மாலை கூட அணிவிக்கிறது கிடையாது, ஒரு மரியாதை செலுத்துறது இல்லை. நான் இப்போ சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஏன் இது மாதிரி நடத்துனீங்களா, என்ன ஏன் நடத்தலை அப்படின்னு நாம் கேட்க போய், உடனே அந்த தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க, எங்களுக்கு மேலிடத்துலேருந்து என்னுடைய மாவட்ட கல்வி அதிகாரி எந்த உத்தரவும் எங்களுக்கு சொல்லலை, எங்களுக்கு வந்து சர்க்குலர் அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த அறிவித்திருக்கிற அரசாணையில் தெளிவாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னா பள்ளி கல்லூரிகள்லாம் விதிவிலக்கு கிடையாது, அதுவும் அதில் அடங்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க தலைமை ஆசிரியர், எங்களுக்கு அது மாதிரிலாம் மாவட்ட கல்வி அதிகாரி எங்களுக்கு உத்தரவு கொடுக்கறது கிடையாது, லீவு நாளாக போச்சு. லீவு நாளாக போச்சுன்னா முதல் நாள் செய்யணும். மாணவர்களுக்கு அன்றைய தினம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கம் அந்த உத்தரவு போட்டிருக்கு. சும்மா தேர்வு காலமாக இருக்குது, தேர்வு காலமாக இருந்தால் கூட தேர்வுகள் பாதிக்காத அளவிற்கு ஆசிரியர்களை வைத்தாவது ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தஞ்சை மாவட்டத்திலே பல பள்ளிகளில் இந்த உறுதிமொழி எடுக்கப்படவில்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் யாரை காரணம் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், மாவட்ட கல்வி அதிகாரியை அவங்க எங்களுக்கு எதுவும் சொல்லலை, போகலை, வரலை அப்படின்னு சொல்லி காரணம் காட்டிருக்கிறார்கள். ஆக ஒரு ஏட்டு சுரைக்காய் கறிக்கு ஆகாது என்று சொல்வது போல, நண்பர்களே, அரசு உத்தரவு போட்டுட்டு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மாணவர்கள்ட்ட இந்த கயிறு கட்டி ஜாதியை வெளிப்படுத்துறது, புத்தக பையிலேயே அருவாவை எடுத்துகிட்டு போகிறது, அங்கே போய் அருவாவில் வெட்டுறது, வன்முறை செஞ்சுக்கிறது, ஜாதிய ரீதியான பிரச்சனைகள், நீதிபதி சந்துரு அவர்கள் இதெல்லாம் ஆய்வு பண்ணி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சிந்தனை, சமத்துவ சிந்தனை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட மாடலுடைய அரசு மிக சிறப்பாக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை மாவட்ட கல்வி அதிகாரிகள் மதிப்பதில்லை. அவங்க கீழே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தலைமை ஆசிரியர்களுக்கு தகவல் சொல்கிறது கிடையாது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் பல பள்ளிக்கூடங்களில் உறுதிமொழி மாணவர்களை வைத்து கையை நீட்டி அந்த அம்பேத்கர் பிறந்த நாளன்று, பெரியார் பிறந்த நாளன்று அந்த உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் ஊடகங்களில், பத்திரிகையில் தினதோறும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதை செய்யாமல் இருக்கிறவங்க என்னன்னா சில காரணங்களை சொல்லுகிறார்கள். தேர்வு இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மேலிடத்துலேருந்து எங்களுக்கு உத்தரவு வரல அப்படிங்கிறாங்க. இது வந்து நாங்கள் ஒன்றும் வந்தால் தான் நான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வைத்து தட்டி கழிக்கிற வேலையை அந்தந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை அரசாங்க கவனத்திற்கு நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு சட்டம் போடுவது, ஒரு உத்தரவு போடுவது என்பது முக்கியம்தான். அந்த உத்தரவை அனைத்து துறைகளிலும் நடைமுறைப்படுத்துகிறார்களா என்ற கண்காணிப்பு வேலையை ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும், ஒவ்வொரு துறை நிர்வாகமும் அதை கவனிக்க வேண்டும். குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் பல பள்ளிக்கூடங்களில் இந்த உறுதிமொழி எடுக்கவில்லை. பெரியார் பிறந்த நாளுக்கும் எடுக்கிறது கிடையாது, அம்பேத்கர் பிறந்த நாளுக்கும் எடுக்கிறது கிடையாது. அதுக்கு என்னவோ ஒரு சப்பை கட்டுறது, பல காரணங்களை சொல்லி அப்படியாச்சு இப்படியாச்சு, எங்களுக்கு அது வரல இது வரல அப்படின்ட்டு. அதுபோல் மத அடையாளங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடாது. மத ரீதியான புத்தகம், ஒரு மதத்தை சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிய புத்தகங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழையக்கூடாது. சமூக நீதி சிந்தனை உள்ளே போகணும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது கிறித்துவ மதமாக இருந்தாலும், இந்து மதமாக இருந்தாலும், இஸ்லாமாக இருந்தாலும், எந்த மதத்தினுடைய கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகக்கூடாது. அது பகுத்தறிவுக்கு முரணானது. பகுத்தறிவை சீரழிக்கக்கூடியது. இன்னைக்கு துணைவேந்தர் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் பேசியிருக்கிறார்ல, இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலும் வெளியே வந்திருக்கு. எனக்கு கவனிக்கணும். ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக தலைமை ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அதை கவனிக்கணும். அதில் என்ன எழுதியிருக்கிறாங்க, பகுத்தறிவுக்கு முரணான எந்த கருத்தும் கல்வி நிறுவனங்களில், பல்கலைக்கழகங்களில் பேசக்கூடாது, அது மாதிரியான காரியங்கள் ஆற்றக்கூடாது, அது மாதிரியான விழாக்கள் கொண்டாடக்கூடாது என்று நெற்றியில் அடித்தது போல கருத்துக்களை தமிழகத்துடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அரசாங்கத்திற்கு இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்று சொன்னால், பெரியாருடைய சமூக நீதி நாளை
தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் கல்வித்துறை மெயினாக மாணவர்கள் அங்கே தான் குழுமக்கூடிய இடம். அங்கே உறுதிமொழி எடுக்கிறார்களா? அல்லது அம்பேத்கர் பிறந்த நாளன்று சமத்துவ நாளை அன்றைக்கு உறுதிமொழி எடுக்கிறார்களா? இதை கட்டாய உத்தரவாக சொல்ல வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தாத நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை. ஏதோ ஒரு பார்சியாலிட்டியாக நடக்கிறாங்கங்கிறது தான் அது பொருளாக அவங்க இல்லைன்னா கூட அதான் பொருளாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக அரசு அதனை அறிவித்தது, சமூக நீதி நாள், சமத்துவ நாள் அறிவித்தது பெரிய ஒரு வரலாற்று செப்பேடு என்று சொன்னால், அதை கண்காணித்து அதை நடைமுறைப்படுத்துவது அதை விட மேலானது தமிழ்நாடு அரசு கவனிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.